அய்யனார் துணையில அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். சேரனுக்கும் கார்த்திகாக்கும் நிலா கல்யாணம் பண்ணி வச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கங்க. சோழன் கிட்ட நிலா பேசுறாங்க. எங்க எனக்காக ஒரு உதவி பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கல. என்னன்னு சொல்லுங்க, உதவி இதுவெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லல. இல்ல சேரன் அண்ணாவுக்கும் கார்த்திகாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லல. என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லல. இல்லைங்க, கார்த்திகா மனசு ஃபுல்லா சேரன் அண்ணா தான் இருக்காரு. சேரன் அண்ணா கிட்டையும் நேத்து பேசினதுல கார்த்திகாவை பிடிக்கும் தான் சொல்றாரு. அப்புறம் என்னங்க, உங்க குடும்ப பகையினால இப்படி 2 பேரும் பிரிஞ்சிருக்கிறது நல்லாவா இருக்கு? கார்த்திகா வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு அங்கே போய் அவங்க நிம்மதியா வாழ முடியுமாங்க? ப்ளீஸ்ங்க, எனக்காண்டி இந்த ஒரு உதவியை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க நிலா கேட்கவும், சரிங்க நம்ம பண்ணலாம் தான், ஆனா கார்த்திகா தைரியமா வீட்டை விட்டு வருவாங்களா? முதல்ல அவங்க அம்மா அப்பாவை எடுத்து பேசுவாங்களா? இதெல்லாம் எதுவுமே இல்லாம நம்ம என்னங்க பண்றது? நம்ம பாட்டுக்கு அவங்கள கல்யாணம் பண்ணி வச்சு நாளை பின்ன அவங்க அம்மா அப்பா போலீஸை கூட்டிட்டு வந்தீங்க நின்று இந்த மாதிரி இவங்க தான் என்னை கடத்திட்டு வந்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா சொன்னா என்னங்க பண்றது? அப்புறம் மொத்த பழியும் நம்ம மேல விழுந்துரும். நம்ம 2 பேரும் உள்ள போய் உட்காந்து கம்பி என்ன வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லல. சேச்சா, அவங்க அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. அவங்க பயப்படதான் செய்யறாங்க. அவங்க அம்மா அப்பாக்காண்டி பயப்படுறாங்க. மற்றபடி கார்த்திகா கழுத்துல சேரனை தாலி கட்டிட்டாருன்னு வைங்க, அவங்க முழுக்க முழுக்க சேரனாவுடைய மனைவியா மாறிடுவாங்க. அவங்க வீட்டை எதிர்த்து கண்டிப்பா கார்த்திகா பேசிடுவாங்க. இப்ப தட்டிக்கு கொஞ்சம் பயந்த சுபாவமா இருக்காங்க. மற்றபடி கார்த்திகா அந்த அளவுக்குலாம் மோசமானவங்க கிடையாது. அன்னைக்கு சேரனாவுக்கு சப்போர்ட்டா தானங்க பேசினாங்க. அவங்க நினைச்சிருந்தா அவங்க அம்மா அப்பாவுக்கு பயந்துகிட்டு சேரனா தப்பா நடந்துகிட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல. ஆனா அவங்க அப்படிலாம் சொல்லலைங்க. ப்ளீஸுங்க, எனக்காக இந்த ஒரு உதவியை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லல. சரிங்க, நமக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரே கான்ஸ்டபிள் தெரியும்ல, யாரு வாழவன் தானா அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கல. அவர் தான், அவரை வச்சு வேணா நம்ம அண்ணனுக்கும் கார்த்திகாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருவோமா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லல. நல்ல ஐடியாங்க. ஆமா, கார்த்திகா கிட்ட இதை பத்தி நீங்க பேசுனீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லல. இன்னைக்கு காலையில நானும் பல்லவனும் அவங்கள கோயில்ல பார்த்தோம். ரொம்ப வருத்தப்பட்டு பேசுனாங்க. உங்களை மாதிரி கூட என்னால தைரியமா முடிவெடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கல்யாணத்தை பத்தி எல்லாம் பேசுனாங்கங்க. சரிங்க, நீங்க கார்த்திகா கிட்ட ஃபோன் பண்ணி இந்த விவரம் எல்லாத்தையுமே சொல்லிருங்க. அவங்கள வீட்டை விட்டு மட்டும் வர சொல்லுங்க. நம்ம அண்ணனை கூட்டிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லல. சரிங்க, இதுக்கு சேரனா நான் ஒத்துக்குருவாரா அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கல. அதெல்லாம் ஒத்துக்கிற வச்சிருவோங்க. அண்ணனுக்கு கார்த்தியா தான் அப்படின்னு சொல்லி முடிவாய் போயிருச்சு. இதுக்கப்புறம் என்ன, பரவாயில்ல, ஊரே வந்தாலும் பரவாயில்ல, எதிர்த்து சேரனாக்கு கல்யாணம் பண்ணி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்றாரு.